வெல்கம் பேக் டு மை சேனல். நம்முடைய சேனல்ல இன்னைக்கு என்ன மாதிரியான வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்தியான ஃபுட் ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 10 month பேபிஸ்ல இருந்து இதை நீங்க தாராளமா கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபியை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அவங்க நல்லா ஹெல்தியா இருப்பாங்க. அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா குச்சி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகி நல்ல புசு புசுன்னு இருக்கிறதுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்னதான் ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்து கொடுத்தாலும் பிறந்த குழந்தைங்கல இருந்து 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால்ன்றது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. ஸோ அதனால நீங்க என்னதான் ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்து கொடுத்தாலும் நீங்க தாய்ப்பால் கொடுக்கறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஒரு சில தாய்மார்களால ஒரு சில ரீசனால தாய்ப்பால் கொடுக்க முடியாம போகலாம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஃபுட்ல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அவங்க நல்லா ஹெல்தியா இருப்பாங்க. அவங்களோட இம்யூனிட்டி லெவல் அதிகரிக்கும். ஸோ எல்லா தாய்மார்களுமே குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவை செஞ்சு கொடுங்க. அதே சமயம் தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்திடாதீங்க. தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தாய்மார்களுக்குமே நிறைய பலன் கொடுக்கும். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம். குழந்தைங்களுடைய ஆரோக்கியன்றது தாய்மார்களான நம்ம கையில தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்கன்றத நம்ம தான் பார்த்து செய்யணும். அதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த வீடியோல நான் செஞ்சு காட்ட போற இந்த ரெசிபியை 10 month பேபிஸ்ல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வளர குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்களுடைய குழந்தைக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய இம்யூனிட்டி லெவல் நல்லாவே அதிகரிக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதுல 2 முந்திரியை உடைச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு அக்ரூட் சேர்த்துக்கலாம். 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுனால நான் கம்மியான குவான்டிட்டியில தான் நட்ஸ் எடுத்திருக்கேன். அதிகமா சேர்த்துக்க வேண்டாம். இதுல சேர்த்துக்கிற பாதாம் முந்திரி நல்லாவே வெயிட் கெயின் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்ரூட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அதே பேன்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு சிம் டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லைட்டா அதனுடைய வாசனை வர அளவுக்கு நல்லா லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இப்போ இது கூடவே முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம். அந்த பொருள் தான் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நேந்திர பழத்தை தான் நம்ம இதுல சேர்க்க போறோம். கண்டிப்பா நீங்க வெயிட் கெயின் ஆகணும் குழந்தைக்கு நல்லாவே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நேந்திர பழம் சேர்த்துக்கோங்க. வேற எந்த வாழைப்பழமும் சேர்க்கக்கூடாது. இந்த பழம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். குச்சி மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிற குழந்தைக்கு இந்த பழம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல குண்டா புசுன்னு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்கன்னு கிடையாது, பெரியவங்க கூட வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பழம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வெயிட் கெயின் ஆகிறத நீங்க பார்க்கலாம். நம்ம ஒரு வாழைப்பழத்தை அப்படியே முழுசா சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்த ஓட்ஸையும் நட்ஸையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற நேந்திர வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு இது நல்லா கெட்டியா இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அகைன் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி அரைச்சாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா
திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எடுத்து ஊட்டுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சப்போஸ் இது ரொம்ப திக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கூட நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 month பேபிஸ்லேருந்து தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இதை ஸ்பூனில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் சாலிடாக கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஓட்ஸ் நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால இந்த ரெசிபியை நீங்கள் 10 month பேபிஸ்லேருந்து கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம ஓட்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால 10 month பேபிஸ்னால் ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 10 monthலேருந்து தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் என்ன தான் இந்த ரெசிபி கொடுத்தாலும் சைட் பை சைட் நீங்கள் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களோட கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் 10 month பேபிஸ்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட குழந்தைங்க குச்சி மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருந்தால் நல்ல வெயிட் கெயின் பண்ணுறதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இதை கண்டினியூஸாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன தான் இந்த மாதிரி ரெசிபிஸ் கொடுத்தாலும் சைட் பை சைட் ஃபீட் பண்ணுறதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது கண்டினியூஸாக 2 years வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணிட்டே இருங்க. இந்த ரெசிபி எல்லா தாய்மார்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இனிமேல் நம்முடைய சேனல்ல இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிஸும் ஸ்கின் கேர் ரொட்டீனும் குழந்தைங்களுக்காக நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண போறேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல போட்டிருக்கிற ரெசிபிஸ், கிச்சன் டிப்ஸ் வீடியோவை ப்ளீஸ் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவோட அடுத்தடுத்து நம்ம சந்திக்கலாம்.